என்னடா குடிக்கிறேன்னு தானே பார்க்குறீங்க? டீலாம் கிடையாது. ஒரு இயற்கையான முறையில் செய்யப்பட்ட ஒரு கஷாயம். மழைக்காலம் ஆரம்பிச்சாலும் ஆச்சு, இந்த சளி, இருமல்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. அது வராமல் இருக்கா லைட்டாக தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி இயற்கையான முறையில் கஷாயம் வச்சு குடித்தா ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும். இந்த கஷாயம் செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தூதுவளை, வெத்தலை, துளசி, கற்பூரவள்ளி, மஞ்சத்தூள், ஜீரகம், மல்லித்தூள், இஞ்சியை நல்லா தட்டி எடுத்துக்கணும், பூண்டையும் நல்லா தட்டி எடுத்துக்கிட்டு, மிளகையும் நல்லா தட்டி எடுத்துக்கணும். 4 டம்ளர் தண்ணி பாத்திரத்தில் ஊற்றி ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுட்டு, தண்ணி நல்லா சூடாகிட்டு இருக்கும் போதே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் உள்ள ஒன்றா போட்டு சேர்த்துக்க வேண்டியதான். தூதுவாழை இப்போ நிறைய இடத்துல கிடைக்க மாட்டேங்குது. நான் தாம்பரத்தில் 20 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். துளசி, கற்பூரவள்ளி, வெத்தலைலாம் ஆஸ் யூஷுவல் வீட்டிலேயே கிடைக்கும். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். கொதிக்கும் போது வாசனை மட்டன் சூப் வாசனை அடிக்குது. நம்ம ஊற்றின 4 டம்ளர் தண்ணி 2 டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா தண்ணி சுண்டிடணும். அப்படியே எடுத்து வடிகட்டிட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும் கஷாயம். தேவைப்பட லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். வடிகட்டின கஷாயத்தை எடுத்து குடிச்சா சளி தொல்லையிலேருந்து கொஞ்சம் விடுபடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.